எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு 16வது நாள்ல இருக்கோம். இந்த 21 நாள் நிகழ்ச்சியில நாட்கள் வேகமாக போயிட்டு இருக்கு. அதுதான் வித்யா மேடமும் பேசும்போது சொன்னாங்க. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நம்ம இந்த வாரம் இந்த நம்மளோட கனவுகளை எப்படி நனவாக்குறது அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நேற்று இந்த காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன் அப்படின்றத பார்த்தோம். விஷுவலைசேஷன் அப்படின்றது நம்ம அந்த ஒரு கிளிப்பு கூட பார்த்துருந்தோம் வீடியோவில். ஆர்யா எப்படி ஆக்டர் ஆர்யா எப்படி தன்னோட என்ன ஒரு நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை ஒரு கனவு அந்த ஒரு அதுக்குள்ளே மூழ்கிறாரு. நம்மளோட கனவுகளை அப்படிதான் நம்மளோட உணர்வுகளோட அப்படி அப்படி நம்ம அந்த ஃபீலிங் இருக்கணும். நமக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும்னா நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க, அடி எடுத்து வைக்கிறீங்க, நீங்கள் கதவை திறக்கிறீங்க, டச் பண்ணுறீங்க அந்த கதவை. அடுத்தது அந்த 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 நீங்கள் அந்த கதவை பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி வேணும், எந்த மாதிரி கதவு வேணும் அப்படின்றத நீங்கள் அது அந்த இதில் கூட நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி கதவு வேணும் அப்படின்ட்டு அந்த கதவை நீங்கள் பார்க்க டச் பண்ணுறீங்க, திறக்கிறீங்க, போய் அப்படியே அந்த ஹாலில் உட்காடுறீங்க. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் நிறைய செடிகள் அது இதுன்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போய் உட்காடுறீங்க, ரெண்டு சேர் போட்டு உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதில் ஏதாவது லிமிட் ஏதாவது இருக்குதுங்களா? இதுதான் என்னால் கற்பனை பண்ண முடியும், இல்லை இவ்வளோதான் என்னால் இதுதான் பண்ண முடியும், இல்லை இதுதான் அப்படின்ட்டு. இதில் கற்பனைக்கு அளவே கிடையாது நமக்கு. அதை கேட்டால் இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன வேணுமோ உங்களோட மனத்திரையில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் போடலாம். ஸோ என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இந்த 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 விஷுவலைசேஷன், அதாவது அப்படின்னு சொல்கிற இந்த காட்சிப்படுத்துதல் மனத்திரையில் நம்மளோட காட்சிப்படுத்துகிற இந்த விஷயங்களை நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்றத காட்சிப்படுத்துறது. இதுக்கு இது இதுக்கு அளவு கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அந்த இதில் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்ட்டு. இது அப்படியே எனக்கு எனக்கு உடம்பு சரியாகணும், எனக்கு இது சரியாகணும்னா நீங்கள் அப்படியே இதில் மாற்றிக்கணும். எனக்கு உடம்பு சரியானா நான் என்ன பண்ணுறேன், நான் காலைல எழுந்திருக்கேன், எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு, இந்த கணப்பொழுதில் உடம்பு சரியாயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம், லிஸ்ட் எழுதலாம். இப்போ நம்ம அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம அந்த காட்சி விஷுவலைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஆரியா இவ்வளோ சந்தோஷமா எங்கே எழுந்த உடனே எங்கே என்னோட கார், எங்கே என் டிரைவர் நல்ல தம்பி அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய குறிக்கோள், நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க. அந்த குறிக்கோள் உங்களோட எல்லா பகுதிகளையும் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள். அதாவது வெறும் ஒரு இது மட்டும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகள் ஆனது நம்மளோட வாழ்க்கை, ரைட்டுங்களா? ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும், இல்லை ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயமாகும், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு குறிக்கோள் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு குறிக்கோள் எடுத்துட்டு அந்த ஒரு ஒரு குறிக்கோளையும் என்னென்ன அனுபவங்கள்லாம் வேணும். அந்த உதாரணத்துக்கு எனக்கு வீடு வேணும் அப்படின்னா அந்த வீடு, இப்போ ஒரு வீடு வாங்கணும், அந்த வீடு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இந்த அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு படமாக இந்த மனத்திரையில் உங்கள் மனசில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் டைரக்டர், நீங்கள் தான் எல்லாமே. உங்கள் மனசில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் டைரக்டர், எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் நினச்சா என்ன மாதிரி என்ன மாதிரி வீடு வேணும், என்ன கலரில் பெயிண்டிங் வேணும், நீங்கள் என்ன மாதிரி இது வேணும், தோட்டம் எப்படி இருக்கணும், அமைக்கணும், இது எல்லாத்தையுமே உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போட்டுக்கலாம் அதில். இந்த மாதிரி ஒவ்வொரு குறிக்கோளையும் நீங்கள் போட்டுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதோட ஒரு படமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு படம் பார்க்குறோம், ஒரு ரஜினிகாந்த் படம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோ, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோ, 10 வருஷம் முன்னாடி பார்த்ததோ, இப்போவும் நினைச்சாலும் அந்த படம் டக்குன்னு என் மனசுல ஞாபகம் வருது. இப்போவும் நினைச்சாலும் அந்த படம் டக்குன்னு மனசுல வருது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏன்னா நமக்கு என்ன நடக்குது, நம்ம நம்மளோட குறிக்கோள்களை ஒரு படமா நம்ம மனசு திரையில இது அப்படியே நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் வேணும், எனக்கு இந்த ஒரு தொழில் தொடங்குறீங்க, தொழில் தொடங்கணும், இல்லை இப்படி பண்ணணும், வீடு வாங்கணும், அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமாக நீங்களே உருவாக்கிங்க. எனக்கு நான் ஆஃபீஸில் நான் எனக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு. என்னை என்னை நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே நுழையிறேன். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்னை எல்லாம் என்னோட கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் பாராட்டுறாங்க. அவங்களாம் என்னால் பார்க்க முடியுது, அவங்களோட முகத்தெல்லாம் பார்க்க முடியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க, நன்றிக்கு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தவங்க கை கொடுக்குறாங்க. அவங்க எனக்கு எனக்கு அந்த லெட்டர் கொடுக்குறாங்க, இல்லை மெயில் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே என்ன என்ன வேணுமோ எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிங்க போட்டுட்டு
ஓகே, நீங்கள் அப்படியே வீட்டில் சொல்கிறீங்க எனக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு ரொம்ப சூப்பர் அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் வந்து அடுத்தது விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமையுது, நீங்கள் போகிறீங்க. அந்த நீங்கள் என்ன மாதிரி வீடு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காடுறீங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு, இல்லை வேலை எந்த வேலையோ அந்த வேலையை முடிச்சுட்டு போய் உட்காடுறீங்க. நீங்கள் தியானம் பண்ணுறீங்க உங்களுக்குன்னு ஒரு அறையில். அப்புறம் வந்து உங்கள் குடும்பமே வந்து சேர்ந்து உட்காந்து உங்கள் கூட தியானம் பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து. அப்புறம் தோட்டத்தில் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு அஹ், டீ, ஒரு ஒரு இதுவோ நீங்கள் என்னவோ நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, அவங்க கூட உட்காந்து கலந்துரையாடுறீங்க. இது எல்லாமே சேர்த்து அப்படி ஒரு படம் மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இதில் ஏதாவது வந்து லிமிட் ஏதாவது இருக்குதுங்களா? எதுவுமே லிமிட் கிடையாது. இவ்வளோதான் போடணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொல்கிற இந்த படமாக நீங்கள் உருவாக்குறது இதுதான் மைண்ட் மூவின்னுவாங்க ஆங்கிலத்தில். மைண்ட் மூவி, மைண்ட் மூவி. ஓகேங்களா? இதை நம்ம தமிழில் மனத்திரையில் காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காட்சிப்படுத்துறதோ இல்லை வந்து இந்த மாதிரி பண்ணுறது ஒன்றும் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. உண்மை சொல்ல போனால் இதை நம்ம டெய்லியும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டெய்லியும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படி பண்ணுறோம்? நெகட்டிவாக பண்ணுறோம். ஐயோ நாளைக்கு திங்கட்கிழமை ஆஃபீஸ் வந்து போகணுமே, என்ன பண்ணுற, திருப்பி அதே ஆளை பார்க்கணுமே, அதாவது ஓகே அதே மேனேஜரு அதே இது, உடனே நேற்று நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருமே. ஐயோ நேற்று வந்து திருப்பி நாளைக்கு இந்த வேலை இருக்குதா, வீட்டில் சொல்லிட்டாங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஐயோ நாளைக்கு இது செய்யணுமா, எல்லாமே நெகட்டிவாக. ஓகேங்களா? இப்போ நெகட்டிவாக நீங்கள் வந்து இது மாதிரி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போது தெரிஞ்சோ தெரியாமல், இது ஒன்றும் நம்ம வந்து தெரிஞ்சு வேணும்னு பண்ணுறது கிடையாது. கரெக்டுங்களா? இது வந்து நமக்கு 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 தெரியாமல் ஒரு இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து அதை போயிட்டு இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொடுக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ அதே மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து ஐயோ நாளைக்கு திங்கக்கிழமையா நாளைக்கு திங்கக்கிழமையா அப்படின்னு யோசிக்கும் போது ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அப்படி தான் இருக்கும். எந்த திங்கக்கிழமையும் அப்படியே புதுசாக மாறிடாது. தியானம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓ நாளைக்கு திங்கக்கிழமையா அப்படின்ற ஒரு இது இல்லை. ஓகே, எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல எனக்கு. சனிக்கிழமை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் திங்கக்கிழமை. ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இதுவா. ஆம், ஆம், இந்த அதாவது வந்து ஒரு ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க உடனே அந்த பற்றியான நெகட்டிவாக இவர் எதுக்கு பண்ணுறாரு, இவர் அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ, ஐயோ இவர் வேற ஏன் இந்த டைமில் ஃபைட் பண்ணுறாரு, எனக்கு இது பண்ணுறாரு. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நம்ம எடுக்கிறது இல்லை. கரெக்டுங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து இப்படி தான் இருக்கும், ப்ரீஜுடைஸ்ன்னு வாங்க ஆங்கிலத்தில். அதாவது முன்னாடியே இவர் இப்படி தான் கணிக்கிறோம், இவர் இப்படி தான், இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னுட்டு. அப்படின்னும் போது அந்த வெளிப்படுற சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சில பேர் வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்துட்டோம், நம்ம வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நமக்கு என்ன வேணுமோ இந்த பொருள், ஒவ்வொரு குறிக்கோள் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிக்கோளை எடுத்துட்டு அந்த குறிக்கோளில் என்னென்ன வேணுமோ, எனக்கு கார் வேணுமா காரு, இல்லை பைக் வேணுமா பைக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும், இந்த மாதிரி ஒரு தொழில் வேணும், இந்த மாதிரி ஒவ்வொரு இது பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆன்மீகன்றது வந்து அதெல்லாம் கிடையாது. இல்லை ஏன் நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட சில பேர் கேட்கலாம். உண்மை சொல்ல போனால் வந்து இந்த ஒரு இந்த இது எனக்குமே இருந்தது. ஓகே நம்ம ஸ்பிரிச்சுவலாக போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே விட்டுடணும். அவன் வந்து எதுக்கு மெட்டீரியலிஸ்டிக் ஆகிடுமோ, நம்ம சில இதில் படிச்சிருப்போம், புக்லேயோ இல்லை எங்கேயோ சொல்கிறத கேட்டிருப்போம், ஒரு டிவிலையோ எங்கேயோ பார்த்துருப்போம் இந்த விஷயங்கள். அதனால தான் அந்த மாதிரி ஒரு பதிவு இருக்குது நம்ம யோசிக்கிற விதம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கடந்த காலத்தில் எங்கேயோ இருந்த அனுபவங்களோ இல்லை எங்கேயோ கிடைச்ச தகவல்களோ அதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அனு அனுமானத்துக்கு வந்துடுறோம், ஒரு அசம்ஷன்ஸ்க்கு வந்துடுறோம், இப்படி தான் இருக்கணும். அப்படி கிடையாது. அதாவது வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு, வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு நமக்கு என்னென்ன வேணுமோ என்னென்னமோ சந்தோஷமோ, அதாவது வந்து எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, தியாகம் பண்ணிட்டு எங்கேயோ போய் இமயமலையிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காரதுனால ஒன்றும் பயன் கிடையாது. அங்கே போய் உக்காந்தீங்கன்னு கார்லாம் வந்திருக்கலாம், அங்கெல்லாம் போயிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல வேஸ்ட். அங்கேயும் சரியில்லை, இங்கேயும் இல்லாமல் அந்த மாதிரி கூடாது. முழு மனசோட நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகணும் போகணும்னு விருப்பப்படுறீங்க, சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட பிறகு என்ன நினைப்பீங்க? போதும் சாப்பிட்டாச்சு. சாப்பிடாத வரைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது வந்து சொல்கிறாங்க இந்த ஹோட்டல் சாப்பிட வேணாம் வேணாம், ஆனால் உங்களுக்குள்ளே இல்லை அதை சாப்பிடணும். அந்த இடத்துக்கு போய் எப்படியாவது அந்த ஒரு நல்லா இருக்கும் அந்த சூழ்நிலை. உள்ள அப்படியே வந்து பக்கத்தில் அப்படியே நேச்சுரல் இடம், அந்த இடத்துல ஒரு டேபிள் போட்டு அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப பாசமாக கவனிக்கிறாங்களாம். நல்ல ஒரு ஒரு ஆர்கானிக் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு சாத்விக்கான ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதை தியானம் பண்ணுறவங்க பண்ணுறவங்க சமைக்கிறாங்க இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அங்கே போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து யாரோ சொல்கிறாங்க இல்லைல்ல அதெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் ஒன்றும் வெரைட்டி கிடையாது அது கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் இது இருக்குது. சரி அவங்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வேணான்னாலும்
உங்களோட உங்களோட மனசுல வந்து இன்னும் அந்த ஒரு இது இருக்குது. போய் சாப்பிட்டுருக்கலாமே, சாப்பிடணுமே அப்படின்ட்டு. நீங்க அதை சாப்பிட்டுட்ட பிறகு அந்த அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு 2 தடவை 3 தடவை அந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் போதும் எனக்கு அப்படின்றீங்க. நான் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அழுத்தி அழுத்தி வச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்போவும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ ஆனால் அந்த ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசமாவது இருக்கும், 2 3 மாசமாவது. ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த ஆம், ஆஹ், நம்ம அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறோம். ஒரு டைம் வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து ஓகே போதும், இதுக்கு மேலே அது ஒன்றும் ஒன்றும் பெருசாக இவ்வளோதான் அந்த இது அப்படின்ற அளவுக்கு நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, இவ்வளோதான் போதும் அப்படின்ட்டு. அந்த அனுபவம் போதும், அடுத்தது அந்த மாதிரி தான். சில வாழ்க்கையில் நமக்கு வந்து இந்த வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு பார்க்குறோம்ல. இதெல்லாமே ஒரு அனுபவங்கள். இந்த அனுபவம் கார் வாங்கினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் எப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்ம ப்ரமோஷன் வாங்கினா எப்படி இருக்கும்? பல நேரத்தில் நம்ம ப்ரமோஷனோ இல்லைன்னா வந்து ஒரு இதுவோ நமக்கு நம்ம அவங்க அதாவது வந்து சொசைட்டி, அதாவது இந்த சமூகம் சொன்னது சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும். 5 வருஷம் ஆச்சா ப்ரமோஷன் வாங்கியிருக்கணும், 4 வருஷம் ஆச்சா ப்ரமோஷன் வாங்கியிருக்கணும். இல்லையா வந்து உங்க அவங்க வாங்கிட்டாங்களா, நீங்க வாங்கலையா, ஏன் கம்பேரிசன்? உங்களுக்கு அந்த தேவை இருக்குதா? உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை, உங்களுக்கு அந்த இது தேவை இருக்குதா? உங்களுக்கு வந்து அந்த நீங்க இருக்கிற அந்த இடத்துல இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு அது போதும், எனக்கு இது இருக்குது, நான் செய்யற வேலை எனக்கு போதும், இது இருக்குது போதும்னுக்குதா? முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவங்களோட பார்வையிலையோ இல்லை அந்த சமூகத்தோட பார்வையிலையோ இல்லை அவங்களோட இதில் வந்து நீங்கள் இந்நேரம் ப்ரமோஷன் ஆயிருக்கணும், நான் இதுவாக இருக்கணுன்றது மேட்ரு கிடையாது. உங்களுக்கு நான் பண்ணுற சந்தோஷமா இருக்குது, நான் செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்குது, எனக்கு நான் இதனால எனக்கு எனக்கு நேரம் கிடைக்குது, என்னோட பக்கத்தில் அவங்க என்னோட குடும்பத்துக்கு நேரத்தை கொடுக்க முடியுது, என்னால் இன்னும் அதிகமாக தியானம் பண்ண முடியுது, அதுக்கு டைம் கிடைக்குது, இன்னும் நான் வந்து இன்னும் போயிட்டு நான் சேவை செய்யறதுக்கு வாலண்டியரிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. நான் வந்து இதனால வந்து வெறும் இதை மட்டும் வேலையை மட்டும் பார்க்காம, ஏன்னா நீங்கள் அடுத்த மேல் பொறுப்புக்கோ இல்லை ஏதோ போகும்போது பொறுப்புகள் கூடுது, ப்ரொமோஷன் ஆகும்போது பொறுப்புகள் கூடுது, ரைட்டுங்களா? இப்போ இன்னும் பொறுப்புகள் கூடும்போது அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் அதுக்கான நேரத்தை கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்றது சரி கிடையாது. பேலன்ஸ் இருக்கணும், இதுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் இருக்கணும். ஒன்று கேட்குறீங்க, எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு இந்த தொழில் தொடங்கணும். இந்த தொழில் தொடங்கினா என்ன இருக்கு? இந்த தொழில் வேணும் அப்படின்னா இந்த பண்ணணும்னா என்ன இருக்கு அதனால? ஓகே, பணம் வருது, பணம் வந்தால் என்ன பண்ண போறீங்க? எவ்வளோ நிறைய பேருக்கு வந்து நம்ம அளவு கிடையாது. நம்ம குறிக்கோள்களை வந்து எனக்கு நிறைய பணம், நான் பணக்காரன் ஆகணும். 100 ரூபா இருந்தாலும் பணக்காரன் தான், 1000 ரூபா இருந்தாலும் பணக்காரன் தான், 10,000 இருந்தாலும் பணக்காரன் தான். அந்த பணக்காரன்றது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். எவ்வளோ காசு வேணும், இவ்வளோ காசு வேணும். ஒரு புத்துமை இப்போ உனக்கு எனக்கு ஒரு 1,00,000 ரூபா இருந்தால் எனக்கு வந்து எனக்கு நான் மாதம் 50,000 ரூபா சம்பாதிச்சா இருக்கணும், இல்லை மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கணும். இந்த நாள் நான் என்ன பண்ணுவேன்? மாதம் 10,000 சம்பாதிக்கிறனால நான் வந்து நான் கொஞ்சம் நான் இந்த தியானத்துக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன், நான் மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறேன், என்னோட குடும்பத்துக்கு தேவையான நீட்ஸ், அதாவது தேவைகளை பூர்த்தி பண்ணுறேன், நான் இந்த ஊருக்கு வந்து சுற்றுலா போகிறேன், இந்த நாட்டுக்கு சுற்றுலா போகிறேன், இந்த காசு வரனால எனக்கு இதனால் நான் வந்து என்னோட வாழ்க்கை தரம் மேம்படுது, என்னோட என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறோம், இது போகிறேன் இப்படின்றது வந்து நீங்கள் எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காசு வேணும், 1,00,000 ரூபாயோ 1 கோடியோ இல்லை திடீர்னு உங்கள் கையில் ஒரு 10 கோடி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான காரணங்கள் இருக்கா? நான் 10 கோடி உங்கள் கையில் இப்போ கொடுத்துட்டோம், இந்த நேரம், இந்த கணம் உங்கள் கையில் 10 கோடி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்தது? ஓகேங்களா? கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன போனே, நான் இந்த ரோட்டை வாங்கலாமா, இந்த ஊரை வாங்கலாமா, ஃபுல்லாக பாத்ரூம் ஃபுல்லாக ஏசி, எல்லா தெரு ஃபுல்லாக ஏசி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணங்கள் இருக்கணும் நமக்கு. என்ன காரணமே இல்லாமல் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நேற்று உதாரணம், 10,000 பேர் இருக்கிறாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் ஆனால் இது ஏன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி போயிட்டு நீ அடுத்த நாளுக்கு வா, நீ இன்னும் தெளிவா இல்லை, நீ போயிட்டு அடுத்த நாளைக்கு வா. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நீங்க போங்க, நீங்க உங்களை கூட விட்டுங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் ஆனால் இது ஏன் எனக்குன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? சரி, இவங்க எப்போ ஃபோன் வைப்பாங்க, நான் வந்து போயிட்டு எனக்கு அடுத்த வேலை இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க. ரைட்டா? அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்லணும், எனக்கு இது வேணும், ஏன்னா இது இருந்தால் எனக்கு இதெல்லாம் வேணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட தேவைகள் மாறுபடுது. உங்களோட தேவைகள் 100 ரூபாய், இன்னொருத்தவங்களோட தேவை 1000 ரூபாய், இன்னொரு தேவைகள் 10,000 ரூபாய். எதுவுமே வந்து தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்களோட தேவைகள் அவ்வளோ தூரம் இருக்கு. உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறும், நிலை மாறுபடும். எனக்கு 10,000 இருந்தாலே போதும், எனக்கு இந்த வேலை இந்த ஊர் இருந்தாலே போதும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இது. எனக்கு இல்லை, எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி வேலை, எனக்கு இந்த மாதிரி தொழில் வேணும்னா அந்த மாதிரி இது. ஸோ உங்களோட தேவைகளை நீங்கள் வந்து பார்க்கணும். அது வந்து உங்களோட ஆத்ம திருப்தியாகவும் இருக்கணும்.
மற்றவங்களோட கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அதனால் நாமும் பண்ணணும், அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்ற தெளிவு இருக்கணும். பணம் வேணும், எதுக்கு போகிறோம். இப்போ நான் உங்களை வந்து ம், அஹ், அஹ், சக்கரகேஸ்வரன் சார் கூப்பிட்றேன், இல்லை துரைவளவன் சார் கூப்பிட்றேன், சார் வாங்க நம்ம போகலாம் நம்ம அப்படின்னு கூப்பிட்றேன். அடுத்த கேள்வி என்ன இருக்கும்? எங்கே சார் போகலாம், ஏன் போகணும்? கேள்வி எதுக்கு போகணும், ஏன் போகணும், இதுக்கு நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். அப்போ ஒரு காசு வேணும், இல்லை எனக்கு தொழில் தொடங்கணும், ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், ஏன், எதுக்கு? அந்த கேள்வி உங்களுக்குள்ள கேட்கணும். கேள்வி கேட்கணும், கேள்வி நீங்கள் கேட்கணும். கேள்வி கேட்டினா அந்த ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகே, இது வேணும், இது தேவையில்லாமல். நான் எழுதினேன் என்னோட குறிக்கோள் எழுதினேன், எனக்கு வந்து 4 ஃப்ளாட் இருக்கணும். மாறுச்சு. தியானம் பண்ண பண்ண ஓகே, எதுக்கு, ஏன்? 4 ஃப்ளாட்லேயும் போய் உட்காந்து இருக்க போறீங்களா? இல்லை, வாடகை வரும். ஏன்? ஒரு சர்வைவல். சர்வைவல் அதாவது நம்ம இதுக்கப்புறம் காசு இருக்காதோ, நம்ம ஃப்யூச்சரில் காசு இருக்காதோ, இது நம்ம சொல்லி சொல்லி வளர்ந்த விஷயங்கள். நம்ம ஃப்யூச்சரில் இப்போயே வாங்கி போடு, இப்போவே இதெல்லாம் இந்த இடத்துல கம்மியாக இருக்கு, போய் வாங்கி போடு, ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஃப்யூச்சரில் காசு இருக்காதோ அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. காசு இல்லாமல் என்ன போனோம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்குலாம் இதெல்லாம் வேணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மனநிலையிலேருந்து நீங்கள் போகும்போது, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வரும். அப்போ அதுக்காக நான் வாங்கக்கூடாதா போகக்கூடாதா இல்லை, அதாவது அதுக்கான காரணங்கள் இருக்கணும், சரியான காரணங்கள் இருக்கணும். உங்களுக்கு நீங்களே அந்த காரணங்கள் தெரியலன்னு வச்சுங்களேன், அந்த காரணங்கள் உங்களுக்கே அதுக்கான காரணங்கள் வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, நீங்கள் வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னாலும் எப்படி புரிய போகுது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னாலும் எப்படி புரிய போகுது? ஸோ அந்த காரணங்கள் தெரியணும். ஏன் உங்களுக்கு 2 வீடுன்றனால ஓகே, எனக்கு இன்னொரு வாடகை வருது, அந்த வாடகைனால நான் எனக்கு என்னால் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வருமானம் வந்ததுன்னா அந்த வருமானத்தை வச்சு நான் வந்து இங்கே ஒரு சேவை செய்யலாம், நான் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கணும், காரணங்கள் இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு 4 வீடு வேணும், அவங்க வச்சுக்கிறாங்க இவங்க வச்சுக்கிறாங்க, அதனால் 4 வீடு எனக்கும் வேணும். ஸோ அந்த காரணங்கள் நமக்கு இருக்கணும், தெளிவானது எதுக்கு, ஏன் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட குறிக்கோள்கள் அந்த மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது, அதுவும் வாழ்க்கையோட நோக்கத்தோட நம்மளோட அலைன் பண்ணியிருக்கணும், அதோட ஒன்றிணைஞ்சிருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குதா? இந்த ஃபோன்னால என்ன பர்பஸ் இருக்குது? இந்த ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் இருக்குது, ரைட்டா? ஃபோன்னால நம்ம என்ன என்ன பண்ணலாம், அந்த ஃபோன் என்ன பண்ணும்? ஃபோன் மூலிமா என்னால் நான் அடுத்தவங்க கிட்ட பேச முடியும், அடுத்தவங்க கூட உரையாட முடியும், சில விஷயங்களை பார்க்க முடியும், கேட்க முடியும். ஒரு பேனாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸ் இருக்குதா? இந்த பேனாவுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பேனா எதுக்கு இருக்குது எழுதுறதுக்குன்னு ஒரு பேனா, இந்த எழுது அதோட அதோட கா அந்த அந்த- இது உருவானதுக்கான காரணம் என்னது? இந்த பேனா உருவானதுக்கான காரணம் எழுதுறதுக்காக, கரெக்ட்டுங்களா? இந்த பேனை உருவாக்குனதுக்கான காரணம் எழுதுறதுக்கு. அப்ப இந்த ஒரு சாதாரண பேனா உருவாக்குனதுக்கான ஒரு ஒரு காரணம் இருக்கும்போது, நம்மளோட உடல் எவ்வளோ செல்ஸ்களான ஆனது, நம்மள கண்ணுக்கே தெரியாத ஒரு 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 விந்தணுவும் ஒரு முட்டையும் சேர்ந்து இவ்வளோ பெரிய உருவமா நம்ம இன்னைக்கு வளர்ந்துருக்கோம்னா, அப்ப நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு காரணங்கள் இல்லாம இந்த வாழ்க்கை இருக்குமா சொல்லுங்க? சாதாரண ஒரு பேனாவுக்கே ஒரு ஒரு இது இருக்குன்னா, அப்ப நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கான ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? நிச்சயமா இருக்கும். அந்த காரணம் என்ன, என்ன பர்பஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸோட நம்மளோட கோல் அலைன் பண்ணணும். அப்ப இந்த பர்பஸ் என்ன அப்படின்றதுக்கு தியானம் பண்ண, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம், பர்பஸை பத்தி, உங்களோட வாழ்க்கையோட காரணம். ஸோ நம்ம இந்த காட்சிப்படுத்துதல் விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஏரியாவை நீங்கள் எடுத்துட்டு, குறிக்கோள்களை எடுத்துட்டு, அதை நீங்கள் வந்து ஒரு மூவியை ஒரு படமாக பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இது நீங்கள் பண்ணும்போது ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு பங்களா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு அதை 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 பற்றி நீங்கள் படிக்கணும். அது எனக்கு இல்லை, எனக்கு கற்பனையே வரல, இமேஜினேஷனே வரல நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி பார்க்கணும். ஒரு வீடு வேணுமா, போயிட்டு அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிங்க, வீடு சம்மந்தப்பட்ட இதை பாருங்க, நேராக போயிட்டு சும்மா விசிட் பண்ணுங்க. வீடு வாங்கணும் அவசியம் இல்லை, போயிட்டு நேராக பாருங்க, ஒரு 10 வீடு பாருங்க, என்ன இருக்கு, எங்க இருக்கு, என்னென்ன வீடு இருக்கு, என்னென்ன இருக்கு, அப்படியே சும்மா வண்டி எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி வீடுலாம் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இந்த மாதிரி வீடு இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ம், கட்டினா நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குமே அப்படின்றது. பெரும்பாலும் இங்கேயே வச்சிருக்க கூடாது. ஓ, எனக்கு வீடு வேணும் வீடு வேணும்னு நேராக வெளில போங்க, வெளில எடுத்து போயிடுங்க. என்ன மாதிரி வீடு வேணும், என்ன போகணும், ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும் ஒருத்தவங்கள அப்படின்னா நம்ம போய் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலான்னு. அதே மாதிரி நம்மளோட கனவுகளை வந்து என்ன மாதிரி இருக்கா, இந்த வீடு வேணுமா, இல்லை இந்த மாதிரி வேணுமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஒரு வீடை பார்க்குறீங்க, அந்த வீடு நல்லாவே இருக்குது, ஆனால் உங்களோட மனசு சொல்லுது அதெல்லாம் நமக்கு சரி வராது, நம்ம கிட்ட இருக்கிற காசு அந்த வீட்டுக்கெல்லாம் பத்தாது, நம்மளோட இருக்கிற சூழ்நிலையை வச்சு நம்மளோட மனசு இப்படி சொல்லிடுது.
அப்போ என்ன பண்ணுது? உடனே இதை பற்றி யார்கிட்டயும் சொல்கிறீங்க, அந்த மாதிரி வீடு நல்லா இருக்கேன்னா, முன்ன பணம் நான் மரத்திலே காய்க்குது நினச்சிக்கிறீங்க, அந்த வீட்டில் நமக்கு சரி வராது அப்படின்றாங்க. அப்போ அந்த குறிக்கோள் இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு வீடு வேணுமோ, நான் ஒரு வீடை பற்றி சொல்கிறேன், நீங்கள் உங்களோட குறிக்கோள் என்னவோ நீங்கள் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பற்றி சந்தேகப்படுறது நம்ம பார்ப்போம் நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி ஒரு இது சாதாரணமாக வெறும் தியானம் இல்லாமல் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது, தியானம் இல்லாமல் ஒரு விஷயம் அந்த இதை வெறும் கற்பனை பண்ணும்போது என்னன்னா, இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட சொந்த ஒரு பெரிய அனுபவத்தை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அந்த தியானம் இல்லாமல் பண்ணும்போது என்னன்னா, உங்களோட பகுப்பாய்வு மனம், அதாவது அனாலிட்டிக்கல் மைண்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன போய் சொல்லும். நீங்கள் இதெல்லாம் 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 பாசிபிளா இந்த வீடு இருக்கணும்னு, பீச் ஓரத்தில் இந்த மாதிரி வீடு அங்கே நிச்சயமாக வந்து அனாலிட்டிக்கலாக யோசிக்கும். இதெல்லாம் வந்து ஆஹ், ஒரு 1 கோடி இருக்கும், இல்லை 9 லட்சம் இருக்கும், இல்லை 5 லட்சம் இருக்கும், 10 லட்சம் இருக்கும், எவ்வளவோ. இதெல்லாம் வந்து நமக்கெல்லாம் ஒத்து வராது, உன்னோட வருமானத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, அவ்வளோதான், கட் பண்ணிடும். ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், இதெல்லாம் நமக்கு சரி வராது, இதெல்லாம் இருக்குன்னு ஒரு தயக்கம், ஒரு சந்தேகம், இதெல்லாமே வரும் சாதாரணமாக நீங்கள் கற்பனை பண்ணும்போது அந்த விஷயத்தை பற்றி, உங்களோட குறிக்கோள் பற்றி. தியானம் முடிஞ்ச உடனே நீங்கள் இதை கற்பனை பண்ணும்போது என்னன்னா, தியானம் முடிஞ்ச உடனே தியானத்தில் என்ன பண்ணுறோம், எண்ணங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். ஸோ அனாலிட்டிக்கல் மைண்ட், இந்த பகுப்பாய்வு மனம், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைமில் உங்களோட கற்பனையை கொண்டு வரீங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும். அப்போ அந்த இடத்துல வந்து அப்போ வந்து என்ன, இந்த 1000 பேர், இந்த கணக்கே இல்லாத ஒருத்தவங்க வந்து கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல, இந்த பிரபஞ்ச ஆற்றலோட. அப்படின்னும் போது அவங்க கிட்ட சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்ட்டு, எனக்கு இந்த மாதிரி இடம் வேணும். இதுதான் வந்து இதே நார்மலாக இப்போ நீங்கள் அந்த கற்பனை விஷுவலைசேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த சந்தேகம் வரனால அது பண்ண முடிய மாட்டேங்குது உங்களால். இது தியானத்து கூட சேர்ந்துக்கு, தியானத்தோட கடைசியில் தியானத்து டைமில் அதை பற்றி நினைக்கக்கூடாது. தியானம்ன்றது வந்து எப்போவுமே மனசில் எண்ணங்கள் அற்றது, எண்ணங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த தியானத்தை முடிக்கிற டைமில் நீங்கள் எந்த மாதிரி வேணும் விஷயங்களை உருவாக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், என்ன மாதிரி வேணும் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதை சொல்லணும். உணர்வுகள் ஃபீலிங்காக சொல்லணும், அதோட அந்த படத்தை ஓட விடணும். அந்த டைமில் மெடிடேஷன் பண்ணுறீங்க, எம்டினஸ் ஆகிடுது, மைண்ட் எல்லாமே இருக்குது, முடிய போகுது, முடிய டைமில் நீங்கள் அப்போ வந்து உங்களுக்குள்ளே சொல்கிறீங்க, வா, அந்த அந்த ஆர்யாவோட விஷயம் நேற்று பார்த்த மாதிரிங்களா, அதை அப்படி கொண்டு வரணும். நான் போயிட்டு அந்த ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன், அந்த வீடு, நான் நான் போகிறேன், அந்த வீடு வந்து அந்த வீட்டில் அப்படியே ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது எல்லாருமே. என்னோட அந்த வீடோட கிரகப்பிரவேசம் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து அந்த வீடை பார்க்குறேன், அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது அது கேட்டை திறக்கிறேன், கேட்டை திறந்து உள்ளே போகிறேன். நான் வந்து அந்த வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக இந்தந்த மாதிரி கதவுகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி நான் என்ன மாதிரி வீடு வாங்கணும்னு நினச்சனோ, என்ன மாதிரி இருக்கணும்னு ஏற்கனவே பார்த்தனோ அந்த கலர், அந்த இது அப்படி இருக்குது, நான் அப்படி திறக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாமே அப்படி ரியலாக நடக்கிற மாதிரி இல்லை, ரியலாக நடந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இன்னைக்கு பண்ணலாம் தான் நினச்சோம். நம்ம இதை பற்றி நம்ம நாளைக்கு நாளைக்கு இந்த விஷுவலைசேஷன் கொண்டு வருவோம். இன்னைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த விஷுவலைசேஷனை வந்து நம்ம இந்த தியானத்துக்கு அப்புறம் இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு இது அப்போ இந்த குறிக்கோள் என்ன குறிக்கோளோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க, அது சம்மந்தப்பட்ட அனுபவங்களை எழுதிக்கிங்க இன்னைக்கு, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். அதை எழுதி வச்சுட்டு நாளைக்கு நம்ம தியானத்துக்கு அப்புறம் அதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம் தான். இதில் எதுவுமே வந்து இது சரியான தியானம், இன்னைக்கு நிறையா சிந்தனைகள் வந்தது அதனால இன்னைக்கு சரி கிடையாது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம். நம்ம இந்த நம்ம நினைச்ச விஷயங்களை அடையறத பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக அதுக்கு வந்து ஒரு 5 செயல்முறை படிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த 5 செயல்முறை படிவுகள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில லட்சியங்களையும் நம்ம அடையணும் அப்படின்னா இந்த 5 விஷயங்கள். டெவலப் சிங்கிள் பாயிண்டட் ஃபோ மைண்ட்னஸ், அதாவது ஒரு புள்ளி கவனக்கூர்மை, அதாவது மனசை வந்து செலுத்தும், அந்த மாதிரியான மனசை வந்து உருவாக்கணும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். அந்த மாதிரி மனசை கொண்ட ஒரு லட்சியத்தில் வேற எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு லட்சியம்னா அந்த லட்சியத்தில் மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கணும். 6 மாதம் ஆகுதா, 5 வருஷம், 5 வருஷம் ஆகுதா, 2 வருஷம் ஆகுதா, இல்லை 5 மாதம் ஆகுதா, அது கணக்கு இல்லை. டைமும் நேரமும் நமக்கு, இடமும் கணக்கு கிடையாது. எப்போ ஒன்று நடக்கலாம். நமக்கு எப்போ கரெக்டோ அது கரெக்டாக நமக்கு வரும். இந்த டைமில் தான் வரணும், இதுக்குள்ளே வரணும், 5 வருஷத்துக்குள்ளே நடக்கணும், 2 வருஷத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்றது வந்து நீங்கள் காலத்தை கூடக்கூடாது. எந்த ஒரு குறிக்கோளுக்குமே ரொம்ப முக்கியம். அது எப்போ ஒன்றும் நடக்கலாம். நீங்கள் எப்போ ரெடியோ அதுக்கான நீங்கள் ரெடியாக இருக்கிறத ஆரம்பித்தா, உங்களுக்கு நீங்கள் ரெடியாக அந்த 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 விஷயத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த சமூகம் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த விஷயங்கள், இந்த காலேஜ் முடிச்சா இன்றைக்கி வேலைக்கு போய் ஆகணும், இந்த வயசுலையா, இந்த வயசில் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இந்த டைமில் கல்யாணம் பண்ணியிருக்கணும், இந்த டைமில் வந்து குழந்தைகள் வந்திருக்கணும், இந்த டைமில் இதாக இருக்கணும் அப்படின்றது
இதெல்லாம் சமூகம் வந்து போட்ட ஒரு ஒரு விஷயம் தானே தவிர, நம்மளோட குறிக்கோள வந்து அப்படி நம்ம போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாம பிரஷர் அதிகமா தான் ஆகும். ஓ! இதுக்குள்ள நடக்கலையா? இப்ப நடக்கலையா? நான் வந்து ஒரு அன்பான துணைவர வந்து வேணுன்ற மாரி நான் கற்பனை பண்ணின்னு இருக்கிறேன். ஏன் இந்த 1 வருஷத்துல நடக்கணும்? 2 வருஷத்துல நடக்கணும். எப்ப நீங்க கரெக்ட்டா இருக்கணும், அப்ப கரெக்ட்டா அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். உங்கள மனச நீங்க தயார் பண்ணணும். அது பண்ணாலே போதும். அதுவா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாமே. அது முதல் இது. 2வது ஓப்பன்னஸ். சாத்தியங்கள வெளிப்படைத்தன்மையோட அணுகணும். நம்மளால மூடிக்க கூடாது. ஐயோ! இவ்வளோதானா? இதுல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் இத பத்தி தானே பேசுறாரு. இதுதான் எனக்கு தெரியுமே. இத பத்தி நம்ம இதுல என்ன அப்படின்ற மாரி நீங்க நினைச்சீங்க. உங்களோட பகுப்பாய்வு மனம் சொல்லும். இதுல நம்ம ஏற்கனவே நம்ம பேசுனது தானே. இத பத்தி தெரியுமே. நான் படிச்சிருக்கிறேனே. இவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான வர விஷயம் வந்து வர வேண்டிய ஒரு விஷயம் வந்து நீங்களா வந்து கேட் போட்டு மூடிர்றீங்க. சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. இல்ல எங்கேயோ ஒரு நான் சொல்ற அந்த வார்த்தையோ, எங்கேயோ ஒரு ஒண்ணு வந்து உங்களோட மனசுல ஸ்ட்ரைக் ஆகும். 3வது இந்த லக்குகள், அதாவது இலக்குகள அமைச்சுக்கணும். அதாவது குறிக்கோள்கள அமைச்சுக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் எங்க போறோம், எப்படி போறோம், கரெக்ட்டா போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியும். 4வது அதாவது இன்னைக்கான இது வந்து இந்த ஆழ்மன நம்பிக்கைகள சீரமைக்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் பிளான்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு நேத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோல்ஸ் பத்தி இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம அந்த விஷயத்துக்கு போயிடுவோம். நம்ம நேத்து பார்த்தோம் எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 60,000த்துக்கு வருது. திருப்பி யோசிச்சதையே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம அந்த மாரியான வாழ்க்கைய தான் உருவாக்குறோம். அதே மாரி யோசிக்கிறோம். அதே மாரி வெளியிலயும் வெளிப்படுது. இங்க எங்க எப்படி இருக்குதோ, அதுதான் வெளியில இருக்கும். நம்ம இந்த மனசு எப்படி இருக்குதோ, மனசுல கோவமான விஷயங்கள் இருந்தா, வெளியில கோவமான விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து பரிசோதனை பண்ணி பாருங்க. இப்பயே நீங்க கோவமா இருக்கிறீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, அதே மக்கள், அதே விஷயங்கள் தான் இருக்கும். அதே மக்கள் தான் இருப்பாங்க. அப்ப வந்து நான் நான் வந்து வித்யா மேடம் கிட்ட நான் வந்து ஒரு நாள் ஏதோ கோவமா பேசினேன் அப்படின்னா, அப்பனா ஓகே எனக்குள்ள அந்த கோவம் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படின்றத நான் யோசிப்பேன். அதோட வெளிப்பாடு வெளியில இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி அதே வித்யா மேடம் கிட்ட நான் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் பேசுவேன். ரொம்ப ஹேப்பியாவும் பேசுவேன். அப்ப எதனால நான் வந்து ஒரே மனுஷன் தான். நானும் அதே தான். வித்யா மேடம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த மனநிலை எப்படி மாறுது? அப்ப இங்க யோசிக்கிறதோட தகுந்த மாரி மாறுது. தியானம் பண்ண 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 எல்லா மெடிடேஷன் எல்லாமே பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட்ல எண்ணங்கள்லாம் எம்ப்டி ஆயிடும். ஆனா இந்த எண்ணங்கள சரியான எண்ணங்களா மாத்தணும். ஓகேங்களா? எண்ணங்களும் உணர்வுகளையும் மாத்தணும் அப்படின்றத பார்த்தோம். எண்ணங்கள 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். பேரழிவு கொண்ட எண்ணங்கள் ரொம்ப மோசமானது. கண்டிப்பா இங்க போனா ஆக்சிடென்ட் தான் ஆயிடும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த மாரி எண்ணங்கள். இதெல்லாம் இருக்குதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல எனக்கு இந்த மாரி ஒரு பயமான எண்ணங்கள்லாம் இருக்குதுன்னா, இந்த மாரி எண்ணங்கள் இருக்குதுன்றது முன்னாடி தெரியாது உங்களுக்கு. இப்ப தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாரி எண்ணங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளா இந்த இந்த வீட்ல இத்தன வருஷமா நீங்க வந்து பூட்டியே கிடக்குது. இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. டக்குன்னு லைட் போடுறீங்க. மெடிடேஷன் வந்து லைட் போடுது. ஓ! இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிக்கும். ஸோ, என்ன மாரி எண்ணங்கள் நம்ம வச்சுக்கணுன்றத பார்த்தோம். உயர்ந்த எண்ணங்கள். உயர்ந்த எண்ணங்கள்னா மிராக்குலஸான திங்கிங். என்னால முடியும். நிச்சயமா இது முடியும். இது ஒரு வாய்ப்பு எனக்கு அப்படின்றது மாரி நீங்க பார்க்கணும். உங்கள எண்ணங்கள வந்து நீங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்? காட்சிப்படுத்தணும். உங்களோட வாழ்க்கையில குறிக்கோள்கள எடுத்துக்கணும். ஒவ்வொரு குறிக்கோள எடுத்துட்டு, உங்களோட உங்களோட பகுதியில பிரிச்சுக்கங்க. ஒவ்வொரு பகுதியில. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா, சின்ன விஷயமா நீங்க ஆரம்பிங்க. சின்ன விஷயத்த உங்கள பரிசோதனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் சிம்பிள். உங்களுக்கு புடிச்ச ஒரு ஐஸ்கிரீம். நீங்க இதுவரைக்கும் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு, இல்லன்னா சாப்பிடவே இல்ல அந்த மாரி ஐஸ்கிரீமோ, இல்ல ஏதோ ஒரு சாப்பாடோ, ரொம்ப சின்னது. இத வந்து நீங்க வந்து சாப்பிடுற மாரி கற்பனை பண்ணீங்க. அப்படியே நாக்குல கிட்ட கொண்டு போறீங்க. இல்ல ஏதோ ஒரு பழத்த சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாரி ஒரு பழம் சாப்பிடணும்னு நெனச்சேன். ஒரு மல்கோவா மாம்பழம் நான் ரொம்ப நாள் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு சாப்பிட்டாச்சு. ஏதோ ஒண்ணு. அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு போறீங்க. அந்த மாம்பழத்த கடிக்கும்போது அந்த சாறு வாய்க்குள்ள போகுது. அது அப்படியே அப்படின்ற மாரி நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணிட்டு இந்த மாரி காட்சிப்படுத்தி எப்ப பண்ணணும்? தியானத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம். பண்ணி முடிச்சுட்டு, நீங்க வந்து ஆ மறந்துடணும். அத பத்தி விட்டுறணும். அவ்வளோதான். இந்த பிரபஞ்சத்தோட விட்டுறணும். இந்த 1000 பேர் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் 1000 பேர். 1000 பேர் கிடையாது. எல்லையற்ற கணக்கே இல்லாதவங்க. அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க, இந்த மாரி எனக்கு ஒரு பழம் வேணும். இந்த மாரி இதுன்னு. அவ்வளோதான் விட்டுர்றீங்க. யாராவது ஒருத்தவங்க அதுக்கு தகுந்த மாரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான சூழ்நிலைகள், அதுக்கான இது ஏற்படுத்தும். நான் எப்படி அத பண்ணேன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன உதாரணம். நெறைய உதாரணங்கள் இருக்குது. இந்த மாரி ஒரு உதாரணம். ஒரு வித்தியாசமான பறவைய நான் வந்து கற்பனை பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணேன். ஒரு நீல கலர்லயும், ஒரு மாரி சாம்பல் கலர்லயும், ஒரு இந்த மாரி கலர்லயும் ஒரு வித்தியாசமான பறவை. இதுவரைக்கும் நான் பார்த்ததே இருக்கக்கூடாது அந்த மாரி பறவை. அந்த மாரி ஒரு வித்தியாசமான பறவைய நான் கற்பனை பண்ணேன். பண்ணிட்டு விட்டுட்டேன் அவ்வளவுதான். கற்பனை பண்ணேன். அப்படின்னு பார்க்கிறேன், அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? எங்க பார்க்கிறேன், இந்த இடத்துல தான் பார்க்கிறேன் அப்படிலாம் கிடையாது. பார்க்கிறேன் இந்த மாரி அனுபவம் அவ்வளவுதான். எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் வந்து கடலூர நோக்கி போயின்னு இருக்கிறேன் கார்ல வேலூர்ல இருந்து. போயின்னு இருக்கும்போது வீட்ல சாப்பாடு கட்டி குடுத்துட்டாங்க. நான் வந்து எனக்கு பெரும்பாலும் வெளில சாப்பாடு வீட்ல கட்டி குடுக்குறது எனக்கு பிடிக்கும். அதனால சாப்பாடு கட்டின்னு போய் எடுத்துட்டு போகும்போது, ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தலான்னு சொல்லிட்டு கார நிறுத்தேன். நான் மட்டும் தான் போறேன். வேற யாரும் கிடையாது என் கூட. கார நிறுத்துறேன்.
நிறுத்துற இடத்துல நிறுத்தலாம்னு யோசிக்கும் போது வேணாம், இந்த இடம் வேணாம், மனசு பாருங்க, இந்த இடம் வேணாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்தலாம்னு தோணுது தோணுது. உடனே இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்துறேன். அந்த இடம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து வெறும் அந்த ரோட்டில் எதுவும் கிடையாது. வெறும் சைடில் இந்த சைடும் அந்த சைடும் வந்து பார்த்தா வயல்வெளி தான், மலை, அந்த மாதிரி தான். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் ஒரு இன்னொரு இடத்துல சரி இந்த இடத்துல நிறுத்தலாம்னு தோணுது. போய் நிறுத்துறேன். நிறுத்திட்டு சாப்பிட்றேன். நிறுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கதவு திறக்கிற ஒரு பறவை, வித்தியாசமான அந்த பறவை. டக்குன்னு அந்த ஒரு எண்ணம் வருது, நீ எந்த மாதிரி தானே பறவை பார்க்கணும் நினைச்ச. ஸோ நான் இந்த டைம்ல தான் இது வரும், நான் எதுவுமே எதிர்பார்ப்பு கிடையாது. இந்த டைம்ல தான் அது நடக்கும்னு எதிர்பார்ப்பு எந்த இதுவும் வைக்கல. இது இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி அனுபவம் வேணும், பறவையை பார்க்கணும் விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, புரிந்து எந்த இடம், எவ்வளோ நாள், இதெல்லாம் நான் எதுவுமே போடல. இந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும், அவ்வளோதான், விட்டுட்டேன். பண்ணணும்னு கற்பனை பண்ண முடிஞ்சிருச்சு. அப்ப என் மனசு சொல்லுது, இந்த இடத்துல காரை நிறுத்தாத, இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்து அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு நான் போய் நிறுத்துறேன். இப்போ நான் அந்த இடத்துல வேணாம் வேணாம், இங்கே தான் நிறுத்தி ஆகணும், அங்கெல்லாம் நிறுத்தினா ரொம்ப இதுவாக இருக்கும், தனியாக இருக்கும், இல்லை இப்படின்னு மனசுல ஏதோ ஒரு பயம் வந்து அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நான் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? அப்ப என் மனசு சொல்ற மாதிரி, ஓகே மனசு சொல்லுது, இந்த மாதிரி வேணா, மனசை நான் டியூன் பண்ணியாச்சு. ஓகே, மனசு எனக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓகே, அங்க போய் நிறுத்த சொல்லுது, ஓகே நிறுத்துவோமே அப்படின்னு நிறுத்துறேன். எந்த ஒரு லாஜிக் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் அங்க போய் நிறுத்துறேன் அப்படின்னு நிறுத்த, சரி ஓகே தோணுது செய்யறேன். ஓகே, அங்க போய் நிறுத்துறேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவம். So, இந்த மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில தேவையான குறிக்கோள், அனுபவங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான். இது சின்ன விஷயத்துல இருந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா, அடுத்தது என்னது, ஒரு ஒரு பாட்டை நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு பாட்டு, ஒரு நிமிஷம் உள்ள ஒரு பாட்டை நீங்க வந்து இ- வாசிக்க கத்துக்கினீங்கன்னா, ஒரு படத்துக்கே நீங்க வாசிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் உங்க இஷ்டம் போலதான். இது எப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி இது இருக்கு, ஒரு விஷயம், ஒரு வீடு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, அந்த வீடு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது, இந்த டைம் கணத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீலிங் பண்ணணும். நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது தியானம் பண்ண பண்ண நமக்கு அந்த தெளிவு கிடைக்குது. பாருங்க, நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளை தான் நம்மளோட வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னும் போது, நம்மளோட எண்ணங்களையும் மாற்றணும், உணர்வுகளையும் மாற்றணும். இதுதான் நம்ம இதுல பார்க்குறோம். எண்ணங்களையும் மாற்றணும், உணர்வுகளையும் மாற்றணும். எண்ணங்களை எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்பப்பெல்லாம் நீங்க வந்து 4 விதமான எண்ணங்கள், நீங்க உங்களே வந்து தியானம் பண்ண பண்ண ஒரு தெளிவு கிடைக்கும். ஓ, நான் இப்படி யோசிக்கிறேனா, நெகட்டிவா யோசிக்கிறேனா, ரொம்ப மோசமா யோசிக்கிறேனா, நான் நேர்மறையா பாசிட்டிவா யோசிக்கிறேனா, இல்ல நான் மிராக்கலாஸா யோசிக்கிறேனா அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து நீங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையா, திங்கட்கிழமையா, நாளைக்கு ஆபீஸா அப்படின்னா, நீங்க நெகட்டிவா உங்களே கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா, நெகட்டிவா யோசிக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா, எப்ப அந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுன்னே அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு சரி, ஆமா, எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறேன் அப்படின்றத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்க. இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் ஒண்ணு. அடுத்தது, ஓகே, இது எத்தனையோ பேர் வந்து இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இது திங்கட்கிழமை, இது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு. மற்றவங்க கூட, நிறைய பேர் கூட நம்ம வந்து பேசலாம், புது புது விஷயங்களை பண்ணலாம், இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு உங்களே நீங்க வந்து அஹ், உங்களுக்குள்ள நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். புதுசா நீங்க அந்த நெகட்டிவா பேசுறீங்க, நெகட்டிவா உங்களுக்குள்ள மன உள்ள ஒரு கன்வர்சேஷன் சொல்லுவாங்க, மென்டல் கன்வர்சேஷன், சேட்டர் மைண்ட் அப்படி போகுதுன்னா, எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி அந்த என்ன உணர்வு இருக்குதுன்றதை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. எப்பெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறீங்க, இல்ல அந்த ஒரு மாதிரி ஒரு உணர்வு வருது, நெகட்டிவா யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி உணர்வு ஃபீலிங் வருது, திக் நாட் ஆன் அப்படின்றத வித்யா மேடம் சொன்னாங்களே, அவரோட புக்ல அழகா சொல்லியிருப்பாங்க. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி உணர்வுகள் வருதோ, பயமோ இல்லைன்னா அந்த மாதிரி பயம் வருதோ, ஆமா எனக்கு இந்த மாதிரி பயமா இருக்குது. இப்ப நீங்க பசி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு பசி இருக்கு, எனக்கு பசி இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்கள் வருதோ, அப்பெல்லாம் நீங்க சொல்லணும். குறிப்பா உங்களோட குறிக்கோள் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்க குறிக்கோள், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும்னா, ஆமா, இதெல்லாம் பணக்காரங்க தான் வாங்க முடியும், நான் வாங்க முடியாது, என்கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி இருக்கா, அதை நீங்க மாத்தணும். அந்த மாதிரி எண்ணத்தை, ஓகேங்களா, அந்த மாதிரி எண்ணத்தை நீங்க மாத்தணும். உங்களுக்கு எது முக்கியமோ அதை பார்க்கணும். சரி, எனக்கு வந்து ஒரு நேற்று கேட்டாரு சார் வந்து, எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்கு, நம்ம என்ன பண்றது, உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான், உங்களோட வாழ்நாள் இன்னும் ஒரு வருஷம் தான் அப்படின்னா, உங்களோட வாழ்நாள் இன்னும் உங்களுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்னா, இருக்கிற குறிக்கோள்ல எதை நீங்க எடுப்பீங்க? அது உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு வாழ்நாள் ஒரு ஒரு வருஷம் தான் இருக்குது, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க அதை பண்ணி ஆகணும், சாதிச்சே ஆகணும் அந்த லட்சியத்தை அப்படின்னா, எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? அந்த மாதிரி இதை நீங்க எது முக்கியமோ அது பண்ணுங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி பார்வையோட பார்க்கும்போது, ஸோ உங்களுடைய குறிக்கோள்கள் என்னென்ன குறிக்கோள் அப்படி இருக்கிறத நீங்க முதல் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு 4-5 ஏரியாவில் எழுதிட்டு அதை ஒரு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லயோ, ஒரு அட்டையிலையோ, ஒரு சாதாரண இதுலையோ
நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அந்த சம்மந்தப்பட்ட படத்த வந்து ஒட்டிக்கங்க. அங்கங்க ஒட்டிக்கங்க. கார் வேணுமா? எந்த மாரி கார் வேணும்? அப்படின்றத அந்த கார எடுத்து ஒட்டுங்க. ஒரு வீடு வாங்கணுமா? என்ன மாரி வீடு இருக்கணும்? என்ன மாரி வேணும்? அந்த வீடு, அந்த வீட்டோட டோர் என்ன மாரி இருக்கணும்? அப்படின்றத கூட ஒட்டிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஒரு படம், அந்த படத்த நீங்க அப்படியே ஒரு ஒட்டிட்டு, நீங்க உங்களோட நீங்க எங்க அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல மாட்டுங்க. அப்படி இல்லையா, நீங்க உங்களுக்கு ஃபோன்ல பார்க்குறீங்களா, ஃபோன்ல வச்சுக்கங்க. இத டெய்லியுமே பண்ணணும். அது வந்து ஓகே ஃபோன்ல வச்சுட்டு நீங்க வந்து அத பத்தி அடுத்த நாளு, ஆம் எங்க நமக்கு காசுலாம் கிடையாது, நமக்கு கிடையாது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அந்த இதுல நீங்க போயிடக்கூடாது. 2மே வந்து ஒரு இடத்துல நீங்க உங்க வாழ்க்கைய வந்து உயர்த்தணும்னு நெனைக்கிறீங்க. திருப்பி பழைய மாரியே நீங்க யோசிச்சுட்டு பேசின்னு இருந்தீங்கன்னா, அது வந்து நடக்காது. ஏன் டிலே ஆகுது நெறைய பேருக்குன்னா இதுதான். நீங்க உங்களோட எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒரே இதுல இருக்கணும். எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒரே இதுல இருக்கணும். உங்களோட எண்ணம் நான் இந்த மாரி ஒரு ப்ரமோஷன் வேணும். ஆனா நீங்க மத்தவங்ககிட்ட பேசுறது என்னது? என்ன வந்து ரொம்ப எனக்கு மேனேஜர் எல்லாமே குடுக்கவே மாட்றாங்க ப்ரமோஷனே. எனக்கு எதுவுமே கிடையாது. நடக்கவே மாட்டேங்குது. அப்ப எப்படி நடக்கும்? ஓகேங்களா? செயல் நடக்காது. ஸ்டக் ஆயிடுச்சு அங்கவே. ஏன்னா உங்களோட எண்ணம் இருக்குது. நான் இந்த மாரி ப்ரமோஷன் வேணும்னு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ப்ரமோஷனே குடுக்க மாட்றாங்க. எனக்கு வந்து குடுக்க மாட்டாங்க. பார்க்குற எல்லார்கிட்டயும் சொல்லுனுக்கிறீங்க. அப்ப அது நடக்காது. எண்ணம், சொல், செயல் கரெக்ட்டா இருக்கணும். அப்ப நீங்க என்ன வேணும்ன்றோ அந்த இத பத்தி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மத்தவங்க கிட்ட? அப்படின்றதுல கவனமா இருக்கணும். அந்த கவனம் எப்படி கொண்டு வரும்? நான் டெய்லி லைஃப்ல மெடிடேஷன் பண்ண அந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு வரும். ஓகே நான் இத பத்தி அவர்ட்ட பேசியிருக்கிறேன். தப்பா பேசியிருக்க கூடாது. பேசிட்டீங்க ஒரு டைம் அப்படியே பெரியாம பேசினா பரவால்ல. உங்களே மன்னிச்சுடுங்க. உங்கள மன்னிக்கிறது உங்கள விட பெரிய வேற ஆள் கிடையாது. அதனால உங்களே மன்னிச்சுடுங்க. ஓகே இந்த தடவ தப்பு பண்ணிட்டேன் பரவால்ல. அடுத்த தடவ இனிமேல் பண்ண மாட்டேன். ஒண்ணு வந்து நிகழ்காலத்துல இருக்கணும், கடந்த காலத்துல இருக்கணும். இப்ப என்னோட உடம்பு சரியாயிடுச்சு. என்னோட உடம்பு சரியாயிடுச்சு. கடந்த காலம். என்னோட உடம்பு ரொம்ப சரியாயின்னு இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்னால கை கால அசைக்க முடியுது, ஓட முடியுது அப்படின்னு நீங்க இருக்கணும். என் உடம்பு சரியாயிடும் இன்னும் 1 வருஷத்துல. அந்த 1 வருஷம் வரும். எப்பன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாது. நீங்க ஆல்ரெடி இருக்கிற மாரியே கற்பனை பண்ணணும். அந்த மாரியே உங்களோட எழுதணும். உங்களோட யோசிக்கிறதே அந்த மாரி தான் யோசிக்கணும். ஸோ, இத நீங்க எப்பலாம் உங்களோட இந்த அனுபவத்த வந்து நீங்க உங்களோட காட்சி திரையில மனசுல வைக்கும்போது, அத பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு இத தியானம் முடிச்சுட்டு பண்ணா ரொம்ப எஃபெக்டிவ். 1. தியானம் முடிச்சுட்டு பண்ணனா ரொம்ப எஃபெக்டிவ். ஏன்னா கம்ப்ளீட்டா எம்ப்டி. உங்களோட எத பத்தியும் வேற சந்தேகமோ, டவுட்டோ கிடையாது. 1. இல்ல நான் எப்பலாம் ஃப்ரீயா இருக்கிறீங்க ஒரு நாள்ல. இப்ப ஒரு சும்மா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க. இல்ல உங்களோட பாத்ரூமுக்கு நீங்க வந்து போயிட்டு குளிக்க போறீங்க. ரொம்ப ரிலாக்ஸா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த டைம்ல திடீர்னு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அங்க இமேஜினேஷன் பண்ணலாம். நீங்க வந்து படுக்க போறீங்களா? தூங்க போறீங்களா? ரொம்ப ரிலாக்ஸ்டா அப்ப. தூங்கும்போது அந்த கனவு நீங்க என்ன வேணுமோ, என்ன மாரி விஷுவலைசேஷன் பண்ணணுமோ, அத விஷுவலைஸ் பண்ணி கூட நீங்க தூங்கலாம். எப்பப்பலாம் நீங்க ரிலாக்ஸா இருக்கிறீங்களோ, அப்பலாம் நீங்க வந்து இத கொண்டு வரலாம். ஒரு நாளைக்கு எத்தன தடவ பண்ணலாம்? இந்த மாரி மனசுல காட்சிப்படுத்துறது, ஒரு படம் மாரி கொண்டு போயிடுங்க. எப்படி ரஜினிகாந்த் வராரு, இந்த இதுல வந்து அடிக்கிறாரு, அடுத்த இதுல போறாரு, டான்ஸ் ஆடுறாரு, இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே படம் வருது. அந்த மாரி நீங்க ஃபுல்லா உங்களோட படத்த நீங்க தான் உருவாக்கணும். நீங்க தான் இயக்குனர். ஸோ அந்த படத்த அப்படியே ஓட விடுங்க உங்க மனசுல. ஓகே. எப்பப்பலாம் இயக்குறீங்களோ, ஒரு நாளைக்கு எத்தன தடவ தான் பண்ணணும்னு கணக்கு கிடையாது. எவ்வளோ டைம் உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஸோ நேரம் சூழ்நிலையால இப்போதைக்கு நம்ம இதோட நிறுத்திக்குவோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம விஷுவலைசேஷன் பண்றத பத்தி நம்ம பார்த்தோம். நாளைக்கு நாம இந்த விஷுவலைசேஷன் பண்ண போறோம். நாளைக்கு பண்ண போறோம். அதனால உங்களோட குறிக்கோள், உங்களோட படத்த, உங்களோட இத எழுதிக்கங்க. நாளைக்கு நீங்க அப்படியே என்ன மாரி அனுபவங்கள் வேணும்ன்றத எழுதிட்டு, நாளைக்கு நம்மளோட மெடிடேஷன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் மாறும். அதுல நம்ம இத பண்ணுவோம். ஸோ அஃபிஷியலா இந்த பயிற்சி வகுப்பை இப்ப முடிச்சுப்போம்.